சரி, இப்போ எப்படி நிறைவேற்றுறாருன்னு பாருங்க. ஆகையால் இந்த கற்பனைகள் எல்லாவற்றிலும் சிறிதானதொன்றையாகிலும் மீறி அவ்விதமாய் மனுஷருக்கு போதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் எல்லாரிலும் சிறியவன் எண்ணப்படுவான். அதுதான் எனக்கு பயமா இருக்கு. நான் உங்களுக்கு தவறா போதிச்சேன்னா பரலோக ராஜ்யத்தில் சிறியவன் சொல்லுவேன். சிறியவன் என்ன கணக்கு போட்டுருவாரு. இது வந்து ஜட்ஜ்மெண்ட் கம்ஸ் ஃப்ரம் த லார்ட், நாட் ஃப்ரம் யூ பீப்புள். நீங்கள் என்ன ஜட்ஜ் பண்ண முடியாது, கர்த்தர் தான் ஜட்ஜ் பண்ண முடியாது. நியாய விசாரணையில் அவர் தான் நியாயம் விசாரிப்பார். இவைகளை கைக்கொண்டு போதிக்கிறவனோ பரலோக ராஜ்யத்தில் பெரியவன் எண்ணப்படுவான். இப்போ பின்னால் வரப்போகிறது கை கொண்டு அவைகளை போதிக்கிறவனோ அவன் பெரியவன், பரலோக ராஜ்யத்தில் பெரியவன் எண்ணப்படுவானா. வேத பாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். பைபிள் ஸ்காலர்ஸ், பைபிளை கரைச்சி குடித்தவங்க, வேத பண்டிதர்கள், இவங்களோட நீதியிலும் அவங்களுக்கு ஒரு நீதி இருக்கும், சுய நீதி வரும். அதுக்கப்புறம் இந்த நீதியிலையும் உங்கள் நீதி அதிகமாக இருக்கணும். ஏனென்றால் நம்மகிட்ட இருக்க நீதி இயேசுவை பற்றி நீதியாக இருக்கணும். அந்த நீதி இல்லைன்னா நம்ம பரலோக ராஜ்யத்தில் ப்ராப்ளமில் மாட்டிக்குவோம். கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும் கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான் என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நம்ம வந்து இது படிச்சிருக்கோம். கொலை செய்யாதிருப்பேன். இன்னைக்கு கொலை செய்தால் உலக பிரகாரமாகவே என்ன வந்துடுது? தண்டனை என்ன? ஒன்று ஆயுள் தண்டனை கொடுப்பான், இல்லாட்டி தூக்கு தண்டனை கொடுப்பான். இதுதான் அந்த காலத்துலேயும் போடப்பட்டது. அது லா ஃபார் த சொசைட்டி ஹி வாஸ் கிவன். ஆனால் பரலோக ராஜ்யத்தில் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். அவர் வைக்கிறது என்னன்னு பாருங்கள். அவருடைய ஸ்டாண்டர்ட் தனி. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்பவன். நியாயம் இல்லாமல் என்ன நியாயம்? யார் மேலே கோச்சிக்கிட்டு இருக்கீங்களா? ஏதாவது நியாயத்தை சொல்லுங்க. இந்த நியாயம் தேவனுக்கு பிரியமாக இருக்கணும். நீங்கள் சொல்கிற நியாயம் தேவனுக்கு பிரியமாக இருக்கணும். அப்புறம் கோச்சிக்கோங்க. ஒரு சகோதரன் மேலே கோவம் வந்துருச்சு, ஒரு சகோதரி மேலே கோவம் வந்துருச்சு. நியாயம் என்னத்துக்காக கோச்சிக்கணும்? வாட் இஸ் த ரீசன்? வாட் இஸ் த பர்பஸ்? இது மாதிரி பிரசங்கம் பண்ணால் என்ன திட்டுவீங்க? பரவாயில்ல, ஆனால் வேத வசனத்தை சொல்லிக் கொடுக்குறதா நான் இருக்கிறேன். நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான். பார்த்தீங்களா? எதுக்கு எப்போ நியாய தீர்ப்பு எதுவாக இருப்பா? சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்வான். நியாயம் இல்லாமல் கோபிச்சுக்கணும். இன்னைக்கு எத்தனை பேருக்கு இருக்குது உங்கள் நியாயத்தை நியாயம் இல்லாமல் கோபிச்சுக்கணும்? இருக்கீங்களா? பேச மாட்டேன்றீங்களா யாரும்? ஏனென்றால் நம்ம என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, அந்த பழைய உடன்படிக்கை ஆண்டவர் தள்ளி போட்டார், அது வேணான்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அதில் சந்தோஷம் அடைஞ்சிக்கிறோமே தவிர்த்து, புதிய உடன்படிக்கையில் இப்படி ஒரு கமெண்ட் போட்டிருக்காருன்னு சொல்லி நம்மளுக்கு தெரியாது. தன் சகோதரனை வீணென்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான். நெக்ஸ்ட், மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு ஏதுவாய் இருப்பான். ஃபூல் நம்ம எத்தனை தடவை சொல்கிறோம்? ஒரு சகோதரனை பார்த்து நம்ம முட்டாள்னு சொல்கிறது எத்தனை பேர் சொல்கிறோம்? இங்கே என்ன போட்டிருக்கு? அவனை எரிதி நேரத்துக்கு இங்கே கொலை பண்ணணும்னு அவசியம் இல்லை. அவர் என்ன சொல்கிறாரு? இதெல்லாமே கொலைக்கு ஈக்குவலன்ட்டுன்றாரு. இருக்கீங்களா? எங்கேயாவது போயிட்டீங்களா? இப்போ ஒரு நாளைக்கு எத்தனை பேர் நம்ம கொலை பண்ணுறோம்? இப்போ இதை விளக்கிறது தான் நான் பார்க்குறேன். இப்போ let us change ourselves. கர்த்தருக்கு முன்பாக நம்முடைய இருதயம் எப்படி இருக்குது? இங்கே வந்துட்டு ஒருத்தனை கொலை பண்ணிட்டு அப்போ தான் வந்திருப்போம். அதாவது இப்போ இந்த கட்டளை, இந்த கற்பனையின்படி ஒருத்தனை கொலை பண்ணியிருப்போம், முட்டாள்னு சொல்லிட்டு வந்திருப்போம். கொஞ்ச நேரத்தில் தேவாலயத்துக்கு போகிறோம். அங்கே அவர் என்ன சொல்கிறாரு? உன் நடையை காத்துக்கொள் அப்படின்றாரு. இப்போ சொல்லுங்கள், பைபிள் இது மாதிரி படிச்சிருக்கீங்களா? இதுதான் பிரச்சனை.
கிறிஸ்துவ ரட்சிக்கிறார், எல்லாம் உண்மைதான். ஆனால் இதே கிறிஸ்து தான் இதை எழுதுறாரு. சரி, அப்புறம் அடுத்தது பாருங்க. ஆகையால் நீ பலிபீடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு, நீ சர்ச்சுக்கு வர்றதுக்கு முன்னாலேயோ தேவனிடத்துக்கு ஜெபம் பண்றதுக்கு போறதுக்கு முன்னாலேயோ உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறைங்க. உங்களுக்கு ஒரு சகோதரன் மேல கோபம் இல்லை, நல்லா கவனிச்சுக்கோங்க. உன் பேர்ல உன் சகோதரனுக்கு கோபம் இருக்குது அப்படின்னு உனக்கு தெரிய வந்துச்சுன்னா, இப்போ கொஞ்சம் இப்போ சீரியஸாக அதெல்லாம் மேட்ரு ரொம்ப சீரியஸாக. உன் பேரில் உன் சகோதரனுக்கு கோபம் இருக்குது அப்படின்னு நினச்சி தெரிய வந்துச்சுன்னா உடனே என்ன பண்ணுச்சு? அந்த உடனே பலிபீடத்தில் உன் காணிக்கை வச்சுட்டு அங்கே. ஏனென்றால் அந்த காணிக்கை எப்படிப்பட்ட காணிக்கைன்னு கேட்டீங்கன்னா, அவர் சொல்கிற ஸ்டாண்டர்ட் படி பார்த்தீங்கன்னா, காயினும் ஆபேலும் காணிக்கை செலுத்த வருகிறாங்க. காணிக்கை கர்த்தர் தூக்கி போட்டார், வேணான்னு சொல்லிட்டார். என்றால் என்ன நினைச்சான்னு எனக்கு தெரியாது, அவன் உள்ள நினைச்சிருப்பான்னு எல்லாருக்கும் தெரியும், ஓரளவுக்கு தெரியும். ஆனால் ஆபேலோட காணிக்கையை கர்த்தர் அங்கீகரித்தார். அது முழுமானதாக இட்ஸ் கிரைஸ்ட் சென்டர்டாக இருந்துச்சு. அதனால் அவருக்கு பிரியமாக இருந்துச்சு, அவரை எடுத்துக்கிட்டாரு. உடனே இவனுக்கு என்ன வந்துச்சு? கோவம் வந்துச்சு. அதில் ஒரு எரிச்சல் கோவம் வந்துருச்சு. இன்றைக்கி அவர் என்ன சொல்கிறார்? நீ காணிக்கையே செலுத்த வேணாம், முதல்ல போய் ரிப்பேர் ஆகிட்டு போயிடுவா, உன்னை சரி பண்ணிட்டு வா, உன் சகோதரத்தில் போய் பேசி, ஐயா உனக்கும் எனக்கும் இதில் விஷயம் மன வருத்தமாக இருக்குது, இந்த வருத்தத்தை நான் சரி பண்ணுறேன், மன்னித்துக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது உனக்கு என் மேலே கோவம், நீ ரைட்டா தப்பா இந்த கதையெல்லாம் பின்னால். இப்போ கஷ்டமாக இருக்குல்ல? இங்கே the word he has written is, உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டு. இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது நம்ம எடுக்கவே மாட்டோம், நம்ம பாட்டுக்கு போயிடுவோம். உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டு என்று கண்டுன்னா முதல்ல போயிட்டு ஐம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தேவாலயத்துக்கு உன் நல்ல நடை போட்டு அப்புறம் உன் காணிக்கையை செலுத்து, உன் காணிக்கையை நான் அங்கீகரிப்பேன் தான் அர்த்தம். ஹலோ, இருக்கீங்களா? புரியுது? இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம மேலே கோபமாக இருக்கிறாங்க? இன்னைக்கு நம்ம நிலைமை என்ன? யோசனை பண்ணுங்க. God says, I will listen to your prayer, I will accept your prayer, provided you are like this. அதனால தான் சொல்கிறேன், ஏன் சனிக்கிழமை இந்த மாதிரி உபவாச கூட்டத்தில் பேசுகிறேன்னு சொன்னால், இங்கே தான் சொல்ல முடியும். ஞாயிற்றுக்கிழமையில் சபையில் நிறைய பேர் வருவாங்க, அவங்களெல்லாம் எதிர்பார்க்குறது கர்த்தர் ரட்சித்தார், கர்த்தர் இது பண்ணார், இது ரொம்ப சந்தோஷமான செய்தி கேட்கணும், இதுக்காக கர்த்தர் இன்னும் இல்லை. ஏசாயாவில் ஒரு புஸ்தகத்தில் வந்திருக்கு, உன் சீல் பெதுக்கப்படாமலும் நீ காயமுள்ளவளாக இருக்கிற அப்படின்னு போட்டிருக்கோம். ஏசாயா 1ஆம் அதிகாரம். இது பிரசங்கம் பண்ணும்போது எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது. 1:5 வாசி. இன்னும் நீங்கள் ஏன் அடிக்கப்பட வேண்டும்? இன்னும் நீங்கள் ஏன் அடிக்கப்பட வேண்டும்? இது காட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் ஹோலினஸ். இன்னும் நீங்கள் ஏன் அடிக்கப்பட வேண்டும்? அதிகமாய் விலகி போகிறீர்களே. அதிகமாய் விலகி போகிற கிட்டவா. அந்த காலத்தில் ஒரு பாட்டு இருக்கும், நல்ல பாட்டு. இனியும் உம்மோடு கிட்டி சேர ஆவியின் அருள் மாறி ஊற்றும். இன்னும் அடிப்படணும். இப்போ அடி வாங்குறது எதுக்கு வாங்குகிறோம்? விலைக்கு போகிறோம், அதனால் அடி வாங்குகிறோம். தலையெல்லாம் வியாதியும், இருதயமெல்லாம் பலட்சியமாய் இருக்கிறது. உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அதிலே சுகமே இல்லை. Soles of your feet to the head. Problem.
அது காயமும் வீக்கமும் ஆ நொதிக்கிற ரணமுள்ளது. பார்த்தீங்களா, நொறுகிற ரணம் உள்ளது. அது பிதுக்கப்படாமலும் கட்டப்படாமலும் எண்ணெயினால் ஆற்றப்படாமலும் இருக்கிறது. பார்த்தீங்களா, காட் ஆர் ஹெவன். சரி, நம்ம எல்லாம் பரலோ ராஜ்யத்தை பற்றி பேசுகிறோம், தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி பேசுகிறோம். அங்கே இங்கே கோபமும் இருக்காது, இதுவும் இருக்காது, எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். இங்கே சரி பண்ணணும். இங்கே நம்ம சரி பண்ணலன்னா அங்கே போக முடியாது. ஃபஸ்ட்டு உங்கள் தேசம் பாழாயிருக்கிறது, உங்கள் பட்டணங்கள் அக்கினியினால் சுட்டெரிக்கப்பட்டது. சரி 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 சரி, இது பின்னால் வீட்டுக்கு கொண்டு போய் படித்து பாருங்க. 13வது வசனத்தை 13, 14 அதெல்லாம் வீட்டில் போய் கொஞ்சம் தயவுசெய்து படிச்சுப்பாங்க. இப்போ நமக்கு நேரம் இல்லாததுனால let us go to the thing. இப்போ Matthew 5th சாப்டருக்கு போவோம். சகோதரனை வீண் என்று சொல்கிறவன் என்ன பண்ணுது? எரிநரகு. இப்போ நம்ம மூடன் என்று சொல்லுகிறவன் எரிநரகத்துக்கு இதுவாய். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் எத்தனை பேரை ஃபூல்னு சொல்லியிருப்போம்? இது புதிய உடன்படிக்கையா பழைய உடன்படிக்கையா? இது டஃப்பாக இருக்கா அது டஃப்பாக இருக்கா? சொல்லுங்க. புதுசு தான் டஃப்பாக இருக்குது. இதுதான் நம்ம பாஸ்டர் சொல்லிக் கொடுக்கணும் மக்களுக்கு. இதை சொல்லிக் கொடுக்கலன்னு சொன்னால், இதை சொல்லிக் கொடுத்தது யார்? நமக்கு ஆண்டவர். இதை சொல்லிக் கொடுக்கலன்னு சொன்னால் மக்கள் கோச்சிக்குவான்னு சொன்னால், இல்லை மக்கள் மேலே போக மாட்டான், இல்லாட்டி அந்த ரத்தப்படி நம்ம மேலே வரும்.